வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டியோசனாஸ் கிச்சன். இன்னைக்கு டியோசனாஸ் கிச்சனில் கேழ்வரகு மாவில் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ராகி உப்புமா செய்கிறதுக்கு நான் 2 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து புட்டுக்கு மாவு ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க. பாருங்க, மாவு இந்த மாதிரி தான் இருக்கணும். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு மேலே இடியப்ப தட்டு வச்சுருக்கேன். இடியப்ப தட்டு இல்லைன்னா நீங்கள் இட்லி தட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ரெடி பண்ணி வச்சுருந்தா மாவை வச்சிடலாம். இப்போ இதை மூடி போட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஆயாச்சு. இதை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அழகாக ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம். உப்புமா தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அது கூடவே 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் லைட்டாக வறுத்துக்கோங்க. அது கூடவே 2 பச்சை மிளகாயை வெட்டி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். ரெண்டையும் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போ இதில் சின்னதாக வெட்டி வச்சிருந்தா ஒரு வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆயாச்சு. இப்போ இதில் ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சிருந்த மாவை சேர்த்துடலாம். மாவு சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்க, மாவு நல்லா ட்ரையாக இருக்கு. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தண்ணி ஒரே நேரத்தில் அதிகமாக சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் மாவு ரெடி பண்ணும்போது உப்பு சேர்த்துருந்தோம். எனக்கு அந்த உப்பு கரெக்டாக இருந்துச்சு. அதனால நான் உப்பு எதுவும் சேர்க்கல. நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே மாவை வேக வச்சு எடுத்ததுனால 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். அது கூடவே 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காய் சேர்க்காமலும் பண்ணலாம். ஆனால் தேங்காய் சேர்க்கும் போது நல்லா டேஸ்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஹெல்த்தியான கேழ்வரகு உப்புமா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டியோசனாஸ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.